வெல்கம் டு மை சேனல். குற்றாலமா கொடைக்கானலுக்கு போகிறோம். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச நம்ம ஹேர் ஸ்டைலிஸ்ட்டை வந்து காலேஜில் போய் கட் அடிச்சு கூட்டிட்டு போகிறோம். நம்ம காலேஜுக்குள்ள வந்துட்டோம். எக்ஸாம் ஃபீஸ் கேட்ட வரேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வந்திருக்கோம். உள்ளாடி விட மாட்டேன். ஆக்சுவலி எனக்கு ஒரு அரியர். ஆக்சுவலி எனக்கு 11 அரியர் இருக்கு. நான் ஜோயில சொன்னடி எடா மோட காலேஜ் உள்ள உண்டு. எவடா உண்டு மக்காவா காலேஜுக்குள்ள இருக்கேன். நீ எங்க இருக்க? ஏ ப்ரோ So guys, ஐயோ எங்க தலை நான் கஷ்டப்பட்டு கட்டையில மாத்திட்டு வந்து எஸ்கேப் ஆயிடலாம்னு பார்த்தா நம்ம காருக்குள்ளே போயிடலாம். பாட்டை போடுங்க. இந்த ஃபிகர்ஸ்லாம் எங்க உள்ள ஃபிகர்ஸ்? எப்படி நம்ம கண்ணாடி தொடர்ந்து பார்த்தா அப்படிலாம் தான் பார்க்கணும் தெரியுமோ? கண்ணாடி மூடு. கண்ணாடியை மூணாலும் தெரியும். அப்படிதானே? கண்ணாடியை போட்டுறோம் புரியல. நம்ம வந்து இதே மாதிரி தான் நம்ம காலேஜுக்குள்ள ஈஸியா வந்து எப்பனாலும் வந்துட்டு போலாம். இதான் எங்க காலேஜ். இப்படி ஒரு வைபா கிளம்பும் போது ஜோயிலு அப்படியே போயிடணும். வந்து ட்ரெஸ் எடுக்கணும், இது எடுக்கணும், வந்து இரிட்டேட் பண்ணிட்டு கூடாது. வைபா வந்து கெடுக்க கூடாது. சரியா? ஒண்ணே இல்ல, டைட்டான பேண்ட் போடாம இரு நீ. அதான் கலத்து உடனே யார் போட சொன்னா? இல்ல பேக்குக்கு கலத்து. இன்னும் இதுதான் உனக்கு வீடு காய்ஸ். நிக்க போறது கிடையாது. நம்ம இது கிட்டதான் உனக்கு வீடு வரும். நிக்க போறது கிடையாது. திருப்புவா நேரம் அடிச்சு ஓட்டு வண்டி. பாய் பாய். தான் ஜோயில கடை தாண்டியாச்சு. ஃபுல்லா வண்டி ஓட்டுறது நான் ஒரு டீ அடிச்சு அப்படியே ஒரு கெஃபைன் அடிச்சுட்டு போலான்னு இருக்கோம். அப்பதான் தூக்கம் வராது. இங்க பாத்தீங்கன்னா இந்த டப்பாயில இருக்கிறது எதுவுமே நம்ம சாப்பிட கூடாது. ஏன்னா எல்லாத்துலயும் சுகர் இருக்கு. ஆனா நான் மட்டும் இப்போ வந்து ஒரு கெஃபைன் கூட எடுத்துக்கிறேன். ஏன்னா வண்டி ஓட்டணும் பாத்தீங்களா. நாங்க இப்ப எதுக்கு எதை எடுத்தோம்னா, நாங்க அடிக்க ஒரு ஆடுல பாப்போம், ஒரு ஹீரோயின் இதுதான் வச்சு யூஸ் பண்ணுவோம். ஓ அதுவா இது? பிரித்தி முகுந்தன். அது நம்ம ஆளு. ஐயே நம்ம ஆளு. எங்க ஆளு வாங்குனது நம்ம ஆளு இல்ல யாரு? போல அவருக்கு தான் எப்படி இருக்கு பாத்துட்டு. அந்த அவ எப்படி தெரியுமா குடிப்பா? பிரீத்தி முகுந்தன் குடிச்சனால தான் கைஸ் நாங்க இதை வாங்கியிருக்கோம். பிரித்தி முகுந்தன் நம்மளை ஏமாத்திட்டாங்க. 10 ரூபா காப்பியை 45 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஐ ஹேட் யூ பிரித்தி முகுந்தன். ஜெல் ப்ரோ வண்டி இனிமே எங்க நிக்க போறது கிடையாது. டைரக்டா அவ்வளவுதான். ஒரே அழுத்து நேரா சொர்க்கத்துல போய் லேண்ட் ஆவேன் கைஸ். ஹalleluya. அவன் கையை விட்டு அவனுக்கு. ஐயோ நம்ம வந்து ஆக்சுவலா வந்து கொடைக்கானலுக்கு போல கைஸ். விஜுவை பிக்கப் பண்ணிட்டு இங்க வந்து ஃபால்ஸ் ரெசிடென்சின்னு ஒரு புது ரெசார்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொன்னாங்க. அங்கதான் போக போறோம். சூப்பரா இருங்கட்டியா. குதிரையில உண்டு ஒயிட் கலர் இருக்கா, நிறைய 2 குதிரை. நம்ம ஊர் எங்க நம்ம அந்த அங்க வீடு இல்ல. நானும் என் கேர்ள் ஃப்ரெண்ட் முன்னாடி இங்க தான் போட்டோ ஷூட் எல்லாம் பண்ணுவோம். இப்போ வந்து அவள் வேற ஆளோட கல்யாணம் ஆகி போயிட்டா. உனக்கு வாய் ஜாஸ்தி. உனக்கு தெரிஞ்சு போச்சா? சோகங்கள் எனக்கு நெஞ்சோடு இருக்கும் சிரிக்காத நாளில். இதெல்லாம் வந்து நாங்க இப்படி வந்து தண்ணி கோரி இப்படி அந்த போட்டோ ஷூட் அப்படி போட்டோ ஷூட்லாம் எடுத்திருக்கோம். அது வந்து இமேஜினேஷன் கேர்ள் ஃப்ரெண்ட். பொம்பளைய நம்பி கெட்டு போனவங்க ரொம்ப. இவங்க 2 பேரும் அந்த லிஸ்ட் கிடையாது. இவங்க 2 பேரும் எப்படின்னா வீக்லி 1 லவ் பண்ணியே தீரணும். இப்போ வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டோமா, 1 வாரம் ஆகுதா, எப்படின்னா 1 வாரம் ஆயிட்டு வேற பொண்ணு இல்ல பிரேக்கப். ஏன் எதுக்கு பிரேக்கப்னு கேட்டலாம். அதனால பிரேக்கப். அப்படியே அடுத்து அந்த சைடு இந்த சைடு ஒதுக்கிடுவாங்க. இந்த சைடு ஒதுக்கிட்டு இந்த சைடு ஒரு 5 பொண்ணுங்க வருவாங்க. லவ் யூ. அது எப்படின்னா இதுவரை நான் லவ் பண்ணதே இல்லை. ஒண்ணு பார்த்தோன்னா அந்த காதல்னா என்னன்னு எனக்கு புரிஞ்சுது. ஐயோ அப்படிதானே டைலாக் அடிப்பீங்க. நான் வந்து உன்னை பார்த்ததுல இருந்து நானா இல்ல. ஹாய் மாலினி. ஐயே வரும்போது ஒரு டைலாக் சொன்னேன். இருட்டா இருந்த என் வாழ்க்கை நீ வந்து ஒளிமயமா மாறிடுச்சு. அது எப்படி சொன்ன நீ? இப்போ சொன்ன வந்து மாட்டிக்குமே எல்லா கேர்ள் ஃப்ரெண்ட்ஸும் ஒரே யாரா பாத்துட்டு அதுக்கப்புறம் அப்படிதானே நெட்டா போறோம். காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. இதுக்கு சிரிக்க மாட்டேங்கிறேன். நம்ம வந்து என்னன்னா இன்னும் ஃபுல் அலம்புதான் ஃபுல் ரவுண்டிங். இப்போ நெட்டா போய் சாப்பிடுறதுக்காண்டி நெட்டா போறோம். லேக் ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். எவ்வளவு பெரிய தலையா இருக்கு மக்கா. இது சின்னதல்ல. இது சின்னதல்ல ரைனால. இது சின்ன வயசுல இருக்கும்போது இதே மாதிரி மர்ச்சினி கிழங்கு உண்டு. எங்களுக்கு அப்பா அதுதான் பெரிய பார்ட்டி. ஆட்டே போடும். நட்டு வச்சிருப்பாங்க யாராவது. அப்படியே வலையில போய் திருடி ஒரு கோழி எங்கேயா இருந்து திருடுவோம். ஆமா அது வாங்குறது கூட நம்மகிட்ட அப்போ பட்ஜெட் இருக்காது. கோழி ஆட்டே போடுவோம், கிழங்கு ஆட்டே போடுவோம்.
ஜம்முன்னு கோழிக்கறி வச்சுட்டு நாட்டுக்கோழி கறி அது என்ன கலங்கம் வேற லெவலில் இருக்கும் காய்ஸ். காய்ஸ் கொஞ்சம் வந்து லேட்டாக வந்துடும் நாங்கள், அதனால 2-3 ஃபிஷ் எல்லாமே வந்து காலி ஆயிடுச்சு. நம்ம வந்து ஒரே அலம்பா. நான் பெரிய ப்ரோ டிரைவர் ஆயிட்டேன் காய்ஸ். எனக்கே வந்து ஆச்சரியமா இருக்கு. வீட்டு பார்க்குறாங்க, ரேஸ் வரணும்னா மெசேஜ் பண்ணுங்க. ஆமா நம்ம ஒத்தை மோதி பார்த்துருவோம். நம்ம ஃபுல்லா 280 தான் ஓட்டுறது. ஓட்டு நீங்க ஜெயிக்க முடியாது நம்மளால, வாய்ப்பு கிடையாது. அதுல என்ன கதை, ஒத்த கையில தான் ஓட்டுவேன். அப்படி கரஞ்சு போலீஸ்காரங்க யாரும் பார்த்தா இக்னோர் பண்ணிடுவாங்க. சாரி காய்ஸ், நாங்க வந்து 40ல தான் ஓட்டுவோம். ஆமா நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கலாம். வேற லெவல்ல இருக்கு காய்ஸ். ஒரு எல்லாரையும் சுத்தி வந்து அண்ணா ஒருத்தன் கீழே படுத்து கிடக்கான். எல்லாம் சாப்பிட்டு டயர்ட் ஆகுறாங்க காய்ஸ். ஜோயில பாருங்க, அது எப்படி தெரியுமா இருக்கீங்க. ஓபன் தானே இருக்கு. கொஞ்ச நேரம் நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்க போறதே கிடையாது. பாத்தீங்கன்னா 5 மணி ஆகுது. இவ்வளவு நேரம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரே ஃபன், நிறைய ரீல்ஸ் எடுத்துரும். தார்மான ரீல்ஸ் எல்லாம் வரும், நிறைய ரீல்ஸ் வரப்போது. ரொம்ப சரியான ஃபன்னா இருந்து நம்ம ஜோயல் ப்ரோ எல்லாம் சொல்லவே வேண்டாம். ஒரே ஃபன்னு, உண்மையாவே வேற லெவல்ல போயிட்டு இருக்கு ட்ரிப்பு. ஸோ வந்து நான் வந்து கொஞ்சம் வரும்போது கொஞ்சம் டயர்டா இருந்தனால சீனரி எல்லாம் உங்களுக்கு காட்டி தரல. வர அங்க பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ ஷூட் எனக்கு ஒரு கண்டென்ட் எடுக்கலாம்னு இருக்கேன். மை ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப்டர் எண்டிங் ஜோயல் ப்ரோ வாங்க வரது பாருங்க. என்னாச்சு அங்க பாருங்க, ஒரு வெட்டிங் ஷூட் நடந்துட்டு இருக்கு. நமக்கு எப்போ இதெல்லாம் நடக்கும்? அதுதான் நானும் கேட்க வந்தேன். நம்மளுக்கும் நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி வந்து காதல் கல்யாணம்லாம் நடக்குமா ப்ரோ? இவனுங்க கூட சேர்ந்தா கண்டிப்பா நடக்காது கைஸ். ஃபர்ஸ்ட் வந்து இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிட்டு எப்படி என் நண்பன் சிவப்பேசி எஸ் ஆனானோ அப்படி எஸ் ஆனாதான் அடுத்து அவனுக்கு ஒரு இப்போ கல்யாணம் செட் ஆயிருக்கு. சொல்லுங்க, என்ன அடுத்த ட்ரிப்புக்கு கூப்பிடுங்க. இருக்கட்டு. இங்க வந்தா கைஸ், இங்க வந்து நிறைய வாசியில எல்லாம் சாப்பாடு கிடைக்குது. அதுதான் முத காரணம் நாங்க வரதுக்கு. என்ன பங்கு ஒரே வாரத்துல விட்டு கொடுத்துட்டு கைஸ். நம்ம இன்னைக்கு ஒரு 5 ரீல்ஸ் கிட்ட எடுத்தாச்சு, சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. பசங்க எல்லாரும் டயர்ட் ஆயிட்டாங்க, அதனால விளாக் ரொம்ப எடுக்க முடியல. இப்போ என்ன பண்ண போறேன்னா, நான் வந்து போதை ஆக போறேன். அதுக்கு தான் நாங்கள் வீடியோ எடுக்கிறதுன்னு 2 ரெட் புல் வாங்கினோம். 2 ரெட் புல்லையும் வாயில் இப்போ லைட்டாக குடிச்சிட்டேன் பாருங்கள், ஓப்பன் பண்ணி. அதனால் கொஞ்சம் போதையில் இருக்கேன். நான் அவ்வளோத்தையும் குடிச்சிட்டு போதை ஆகிட்டு இந்த பேரில் எழுப்ப போகிறேன். எழுப்பிட்டு நம்ம நைட்டு 2 மணி ஆகுது ஊர் சுற்ற போகிறோம். நான் குடிக்கிறத கட் பண்ணிடுவேன், ஏன்னா என்னை பார்த்து நீங்களும் குடிகாரன் ஆகக்கூடாது. நான் குடிகாரன் ஆகிட்டு போகிறேன். நீங்கள் வந்து என்ன மாதிரி நாசமாக போகக்கூடாதுன்னு தான் நான் வந்து இவ்வளோத்தையும் சொல்லிகிட்ருக்கேன் உங்கள்கிட்ட. அதனால் வந்து நீங்கள் இது மாதிரி குடிக்கக்கூடாது. இங்கே பாருங்க, கண்டைன் ஆல்கஹால்னு போட்டிருக்கு. குடிக்கூடாது, தரமாட்டேன். அப்படி பார்க்குறேன் பாருங்க guys. அது ஒளிஞ்சிருக்கா, நான் அதை பார்க்கல நினைச்சிட்டு இருக்கா. போதையில் இருக்கேன், நான் வந்து கண்ணு கிடையாது. நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபுல் போதை ஆகும். ஆகிட்டு நான் உண்மையாக ஒரு நடி அப்படியே குடிக்காரர்களும் குடித்த மாதிரியே நடிச்சிட்டு இருக்கேன் பார்த்தியா ப்ரோ. அவன் மறுபடியும் ஒழிஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா இதுல நிறைய இருக்கு. நான் வந்து அவளுக்கு குடிக்கணும்னு தெரியல. நான் இப்போ ராவா குடிக்கிறேன், பாத்துறாத. எல்லாமே ஒரு மாதிரி அமைதியா இருக்கு. ஒரே ஒரு சவுண்ட் மட்டும் என் காதுல கேட்குது. பக்கத்துல இருந்து ஒருத்தன் கடலை போட்டுட்டு இருக்காங்க. 9 மணி ஆச்சுன்னா எல்லாவனும் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துடுறாளுவ. எல்லாவோட அதுவரை வைபா ஜாலியா இருந்துட்டு இருந்தாங்க.
நான் கொஞ்சம் போதையில் இருக்கு, அதனால அப்படி பேசுறேன். 9 மணி வரை ஜாலியாக வைபாக தான் இருந்தாங்க. ஜாலியாக வீடியோ எடுத்தோம், சாப்பிட்டோம், அலம்பணும். திடீர்னு இறங்காங்க. ஒருத்தன் அந்த முக்கில் இருக்கான், ஒருத்தன் இந்த முக்கில் இருக்கான், ஒருத்தன் கக்கோத்தூர்ல இருந்து கடலை போட்டுட்டு இருக்கான். ஏன்டா அப்படி இருக்கீங்க, ஏன்டா அப்படி இருக்கீங்க? இன்னும் ஒரு பீர் இருக்கு, இன்னொரு இது இருக்கு. நான் அடிச்சு முடிச்ச பிறகு நம்ம இன்னைக்கு போய் கடலை போடுறோம்ட்ட எப்படி கடலை போடுறீங்க எனக்கு கொஞ்சம் சொல்லித்தாங்கன்னு கேட்டு கடலை போட படிக்க போறோம். அப்புறம் வந்து உண்மையா காய்ஸ் 9 மணி ஆகணும்னா எல்லா அளவும் ஆன்லைன் வந்துடும் அளவு போல. அப்படியே மொபைல் எடுத்துட்டு போயிடுறாங்க. ஆகாஷ் தெரியவே இல்லை, அவன் இல்லவே இல்லை, ஆள் இங்க இல்லவே இல்லை. வந்து கொஞ்ச நேரம் சுதான்னு சொன்னா அதுக்கப்புறம் ஆளை காணவே இல்லை. வீட்டுக்கு போயிருப்பானே, இல்லைன்னா கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருப்பான். அவங்க பக்கத்து ஸ்டேட் தான் நினைக்கிறேன், கேரளா தான் நினைக்கிறேன். நம்ம வந்து நெட்டா வேற வந்தோமா, அப்படியே அங்க குதிச்சுட்டான் போல. இன்னைக்கு வந்து நம்ம எல்லாரையும் தூங்க விட போறது கிடையாது. நம்ம பிராங்க்லாம் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம், ஆனா வந்து சொதப்பிடுச்சு. அமைதியாக நம்ம வந்து ஒருத்தர் தெளிவாக பிடிக்க போகிறோம். நம்ம தெரியாம கிட்ட போகிறோம், நான் பார்த்துருக்க மாட்டேன் நம்மளை. தம்பி சும்மா ஒரு ஃபோட்டோ எடுவாங்க தம்பி. நல்லா இருக்குதியா? நல்லா தம்பி அழுதுட்டு இருக்க எதுக்கு, என்னாச்சு? வா உட்காரு. இல்லடா பேசிட்டு இருக்கு. உட்காரு. இப்படி நம்மளுக்கு அழுதெல்லாம் பிடிக்காது. நீ ஃபர்ஸ்ட் ஃபோனை வை, நம்ம வந்து பேசணும் அவங்ககிட்ட. இப்போ நீ எதுக்கு அழுதுன்னு சொல்லு. கண்ணு ஃபுல்லாக கண்ணீராக இருக்கு கைஸ். எனக்கு இந்த பொண்ணுங்களுக்கு அழுகிற பசங்களே பிடிக்காது. எதுக்கு அழுத? என்ன பிரச்சனை, என்னாச்சு? பிடிச்சான் அதனால கண்ணே அப்படிதான். போய் சொல்லக்கூடாது, போய் சொன்னா என்ன பிடிக்காது. தம்பி பியர்சன் சொல்லு, போய் சொன்னா பிடிக்காதுன்னு சொல்லு. சொல்லு. இப்போ நீ குடிச்சிருக்கனா நான் குடிச்சிருக்கேன்னு மக்களுக்கு டவுட் வந்துடும். அதனால வந்து நீ வந்து உண்மையை சொல்லணும். நான் தான் குடிச்சிருக்கேன், அதான் நான் தான் குடிச்சிருக்கேன், சரியா? சொல்லு என்ன பிரச்சனை, என்ன நான் வந்து உண்மையான காதலுக்காண்டி உயிரை கூட கொடுப்பேன் காய்ஸ். என்ன பிரச்சனை? தோல்வியா? 2 பீர் சொல்லுங்க. சோலி முடிச்சு. என்னாச்சு? எதனால காதல் தோல்வி? அதுக்கு எதுக்கு அழுற? காதல் தோல்வி கடல்ல இல்ல, மீனா இல்ல. என்ன பாக்குற எல்லாரும் வந்து ஒரு கிறுக்கு பையனா நினைப்பாவ தானே, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான் ப்ரோ. எனக்கு ஒரே ஒரு டவுட் ப்ரோ, அது ஏன் 9 மணி ஆகணும்னு எல்லாரும் பிஸி ஆயிடுறீங்க? அதுவரை ஜாலியா தான் இருந்தீங்க, திடீர்னு 9 மணி ஆகணும்னு யாரையும் காண மாட்டாங்க. அவ்வளவு பிஸியா இருப்பாங்க, ஃப்ரீயா இருப்பாங்க. ஃப்ரீயா இருப்பாங்க. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் நாங்களாம் கண்ணுக்கு தெரிய மாட்டோம். அதானே? அப்போ வந்து நம்மளாம் வந்து என்னன்னா, அவங்களுக்கு போர் அடிக்கிற டைம்ல நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் வேணுமா, அதுக்கப்புறம் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து பாய் எனக்கு பிஸி அப்படின்னு போயிடும். மணி எத்தனை? மணி வாட்ஸ் த டைம் ரைட் நவ்? இட்ஸ் 1:23 guys. 1 மணி 23 நிமிஷத்துக்கு கடலை போட்டுட்டு இருக்கான். நான் உளறேன் தெரியுது, பட் மன்னிச்சுக்குங்க, நான் வந்து நல்ல போதையில் இருக்கேன். ஸோ 1:24 ஆயிடுச்சு. இப்போ 1:24க்கு 1:24 வரை ஃப்ரெண்டு கண்ணுக்கு தெரிய மாட்டானா. இத மாதிரி பசங்களோட நான் இனிமே பேசுறதா இல்லை கைஸ். தம்பி நீ என்ன நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் தான் எப்பவுமே முக்கியம் ப்ரோ. அப்போ மொபைலை தூக்கி தூர போட்டு நீ இந்த போனுக்குள்ள தானே அந்த பொண்ணு இருக்கா. நம்மளுக்கு வேண்டாம் ப்ரோ, அது வேண்டாம். கரெக்ட், தேவையில் தூர போட்டுரும். ஓகே சரி ப்ரோ, நீ தூர போட்டுட்டு வா. லைட்டா போதையில இருக்குன்னு தெரியும், தூர போட்டுறாத. உன் காதல் தோல்விக்கு நானும் ஒரு காரணம் ஆயிட்டேன்னு நினைக்கும் போது எனக்கே கஷ்டமா இருக்கு ப்ரோ. கொஞ்சம் கூட பீர் அடிச்சுட்டு வரேன், அப்பதான் எனக்கு போதை ஆகும். இவன் வந்து என்ன லவ் ஃபெயிலியர்னு சொல்லி போதையை இறக்கிட்டான். போலீஸ் ஓடுற. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. ப்ரோ
Guys, எனக்கு போதை கொஞ்சம் இறங்கிட்டு கொஞ்சம் கூட குடிச்சு அவன் அடிச்ச அதே சரக்கு என்ன வேணும் கை. ப்ரோ இதெல்லாம் நான் குடிச்ச போதே இந்த ரெட் பூல குடிச்சிட்டு போறியா இருக்க நீ என்னத்து சொல்ல. ப்ரோ லாஸ்ட் வருஷம் ஏதாச்சும் இருந்துவா எடு நான் கொஞ்சம் போதையா விட்டு உம்மால கொஞ்சம் என்ன கொஞ்சம் சொல் ப்ரோ. ஏய் சுதம் போதை ஆயிட்டான் கைஸ். அதுக்கு பேர் என்னது? அது பேர் என்னது? சிவபிரதேஷ் நீ எப்போ வந்த? பிட்புல் அடிச்சு போதை ஆயிட்டாங்க. சிவபிரதேஷ் நீ எப்போ வந்த? சிவபிரதேஷ் ஜம்முன்னு மஞ்சு கூட கல்ல போட்டுருப்பாங்க ஜாலியா. என்ன நிம்மதியா தூக்கம் வர மாட்டாங்க. ஜோயல் ப்ரோ இதானே நம்ம வண்டி? ஏய் இது நம்ம பைக். யாருல பைக்ல போவோம்? பைக்ல போவோம். நீ அலம்ப மட்டும் பாரு. ஏறுற பைக் ஏறுறா. கீரை போல கீரை போல பாருங்க ஸ்டார்லாம் தெரியுது பாருங்க. ஸ்டார்லாம் தெரியுது கைஸ். சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா ஜின்ன கோலுந்தையும் சொல்லும். உனக்கு ஒரு மேட்ரு தெரியுமா? மேட்ரா? மேட்ரு என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. இங்கெல்லாம் வச்சு அங்க காமியா இருக்கா அங்க இங்கெல்லாம் வச்சு வெட்டிங் ஃபங்க்ஷன்லாம் எடுப்பாங்களாம். என்ன சொல்ற? அப்ப கல்யாணத்துக்கு வரலாமா இங்க? வெட்டிங்கு பொண்ணும் எடுத்து தருவாயிலா? வெட்டிங் ஃபங்க்ஷன் அதுக்கப்புறம் வந்து பர்த்டே பார்ட்டிலாம் நடக்குமா. ஆனா என்ன நம்ம வாழ்க்கையில தான் ஒரு ஃபங்க்ஷன் நடக்க மாட்டேங்குது. உங்க கூட சேர்ந்து எப்படி நடக்கும்? நடுராத்திரிலாம் எழுப்பிட்டு வாரிய. ஆக்சுவலா வந்து நம்ம வந்து செக் அவுட் பண்ண போறோம். ட்ரிப் முடிய போது ஜாலியா போச்சு. வந்து இதுவரை வந்து வெளி ஊர்லலாம் வந்து இந்த மாதிரி போய் என்ஜாய் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஊர்ல வந்து ஒரு ரெசார்ட்ல வந்து என்ஜாய் ரைட் பண்ணிருக்கோம். மெயின் மோட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா ரீல்ஸ் எடுக்கிறதும் யூடியூப் வீடியோ பிளான்ல இல்ல. ஃபர்ஸ்ட் அது கூட சரி ஒரு vlog மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாய்ஸ் ஸ்ட்ரீட் பைக் வெளியே போயிட்டனால ஸ்ட்ரீட் பைக் சேனல்ல இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்க அதனால வந்து நிறைய வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணல. செம்ம வைபா போச்சு. அது உண்மையாக ரெசார்ட் சூப்பரா இருக்கு. உங்களுக்கு ஏதாச்சும் வரணும் கப்பிள்ஸ் கீழே நம்பர் இருக்கு. காலைல வந்து கேட்டது அவருதான். வீடியோ அப்படிதான் எடுத்திருக்காரு ரூம். அப்படின்னு சொல்லி விசாரிச்சு நான் விசாரிக்கல கைஸ். அதை விசாரிச்சு ஆமா நான் விசாரிச்சேன். ஏன்னா ஜோயலுக்கு கூச்ச சுபாவம்